ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூமுக்கு போனாங்களா, ஸ்வெட்லானாவை பார்த்தாங்களா அப்படிங்கிறது லாஸ்ட் பாட்டு. ஸோ அந்த பாட்டுலேருந்து இந்த பாட்டு கண்டினியூ ஆகுது. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ரூமுக்கு வந்து என்டர் ஆயிட்டாங்க. அப்படி என்டர் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்வெட்லானா என்ன இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, இன்னைக்கு அவ்வளோதான் தொலைஞ்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஹீரோயின் இங்கே தான் சார் ஒரு பெட்டி இருக்கும், அது வந்து ஐஸ் பெட்டி, அதில் நம்ம ஸ்வெட்லானா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்டியை காணுமே 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கவும் லைட்டாக மண்டையில் கண்ணாடி இடிச்சிரு. ஸோ நம்மளுக்கு தான் காட்டுறாங்க அங்கே கண்ணாடி இருக்குது அப்படிங்கிறத. இதை பற்றி நம்ம ஸ்வெட்லானா, ஏ சுல்புல், நான் உன்னை எனக்கு வேலைக்கு வச்சா நீ என்ன பண்ணுற, ஓம்காராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு அகெயின்ஸ்ட் ஆயிட்ட, அது எனக்கே தெரியாத மாதிரி நீ பார்த்துக்கிட்டு இருக்க பத்தியா, என் ஃபோட்டோ மட்டும் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சுல்புல் வந்து ஓம்காராட்ட சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக பார்த்தேன், இங்கே தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஓம்காரா, நீ நிச்சயமாக பார்த்துருப்ப, ஆனால் நீ ஸ்வெட்லானாவை தான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நான் ஸ்வெட்லானாவை தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்வெட்லானா சொல்கிறாங்க, உனக்கு இருக்குது, என் ஃபோட்டோ கிடச்சதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ எல்லா சர்வெண்ட்டையும் அந்த பாட்டி வந்து கேட்டுட்ருப்பாங்கல்ல, அப்போது கேட்டுட்ருக்காங்க, இந்த மாரி இந்த ஃபோட்டோ யாருக்குள்ளது அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அதை வந்து 4 சர்வெண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்வெட்லானா அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு என்ன இங்கே என்ன வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாரி பாட்டி வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு யார் ஃபோட்டோ யார் ஃபோட்டோன்னு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், ஆஹா அது நம்ம ஃபோட்டோவாச்சே அப்படின்னு நம்ம தலைவி உஷாராயிட்டு, சரி நீங்கள் 2 பேரும் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சர்வெண்ட்டை வந்து நீ எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து வெளில வந்திருப்பாங்கல்ல. ஸோ ஹீரோ வந்து ஃபோன் பேசிட்டே வராரு. இந்தமாரி ஃபாதர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், அவர் ஃபோன் பேசுகிற அந்த நம்பர் சொல்கிறாங்க, அது வந்து கண்டிப்பாக மர்டராக தான் இருக்கும். சரி நான் உனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன்ல, நம்ம ஓம்காரா சொல்கிறார், நம்ம உனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன்ல, அதில் வந்து இந்த ஸ்வெட்லானாங்கிறது எங்கே, இன்னும் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அவளை பற்றி அப்படிங்கிறவும் சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, என்னாச்சு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நான் கண்டிப்பாக பார்த்தேன், இப்படி ஆயிட்டேன், எவ்வளவோ எஃபோர்ட் போட்டு தேடணும், ஒரு லீடுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவும் பாட்டியும் அம்மாவையும் காட்டுறாங்க, ஹீரோட அம்மாவையும். ஹீரோவோட அம்மா வந்து இது யார் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிகிட்ட கேட்டுக்கவும், பாட்டி சொல்கிறாங்க, யார் ஃபோட்டோவே தெரில, நம்ம சர்வெண்ட் எல்லாத்தையுமே கேட்டுட்டோம், யார் ஃபோட்டோவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம ஓம்காரா கூட ஒரு பையன் இருக்காம்லா, ஒரு வேளை அவன்கிட்ட நம்ம கேட்கலையே, அவன் பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் சுல்புல், சரி அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஸ்வெட்லானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாறு வேஷத்தில் போயிடுறாங்க, அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அந்த சர்வெண்ட் வந்து இங்கே நம்ம ஸ்வெட்லானா இருந்தாங்களே அவங்களுக்கு தண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோயின் அங்கே தேடி பார்க்குறா, யார் ஸ்வெட்லானாவா இங்கேயா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. நம்ம ஹீரோவும் அந்த ரூமுக்கு போய் தேடி பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, இங்கே அவள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறாருல்ல, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க என்னைக்கு ஒரே இடத்துல இருந்தாங்க, இன்னைக்கு நம்ம தேடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு நிமிஷம், எதுக்காண்டி நீ வந்து ஸ்வெட்லானாவை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ விஷயத்தை பற்றி சுல்புல்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ணிவிட்டு ஹீரோவும் கெஸ் பண்ணிட்டாரு போல். 2 பேரும் ஓடி வராங்க. இங்கே நம்ம பாட்டிகிட்ட வந்து ஒரு வேஷத்தை போட்டு நம்ம தலைவி வந்தாச்சு. வந்துட்டு இது என்னோட பொண்ணு ஃபோட்டோ, நான் ரமேஷ்னு ஒரு சர்வெண்ட்டை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இதை பார்த்துட்டு பாட்டி, சரி அப்போ இதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என் பொண்ணு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், நான் அவன்கிட்ட கொடுத்துருந்தேன், இதில் ஒரு மாலை கூட போட்டு வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியாம்மா சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஃபோட்டோவை கை தவறி கீழே போட்டுட்டா, ஃபேஸையும் அந்த பாட்டிகிட்ட காமிக்கலை, குனிஞ்சு எடுக்கிறோம் அப்பவும் ஃபேஸை காமிக்கலை, ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரன் பண்ணிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு இந்தா எனக்கும் ஜானகிக்குமான டிவோர்ஸ், இந்த டிவோர்ஸில் நல்லா எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு இப்போ இதுக்கு டைம் இல்லை, நான் போகணும், நான் வந்து ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓம்காரா வந்து டக்குன்னு போயிடுறாரு. போயிட்டு பாட்டிகிட்ட போகிறாரு. பாட்டிகிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோ, அம்மாயி அந்த ஃபோட்டோ வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஃபோட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ தாண்டா ரமேஷோட அம்மா வந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டேன், சரி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹைட்டாக இருந்தா, தலையில் முக்காடு போட்டிருந்தா, ஏமா முக்காடு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட அவள் சொன்னால், எங்கள் மதத்தில் இது வந்து ஒரு ஐதீகம், ஸோ நாங்கள் இப்படி தான் இருப்போம், அது ஏதோ அவளோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு அது வேணும், அது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா கீழே ஓடி வராரு. வந்து எல்லா சர்வர்ட்டையும் வர வழியிலே கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா ரமேஷோட அம்மாவை நீங்கள் பார்த்தீங்களா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்வட்லானாவை காமிக்காங்க. ஸ்வட்லானா அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக கிராஷ் பண்ணிடுறாங்க. கிராஷ் பண்ணிவிட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் ஒன்று இருந்துச்சு, இனிமேல் அதுவும் இருக்காது, ஓம்காரா நீ ரொம்ப பாவம், எப்படி என்னை கண்டுபிடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு ஒரு கேக்கை வந்து ரெடி பண்ணுறாங்க. எதை வச்சு நம்ம தலைவி ரெடி பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கிராஷ் பண்ணியிருப்பாள்ல அதை வச்சே ஒரு கேக் பண்ணுறா. பார்த்தீங்களா எப்படி இருக்கிறான்னு. சரி, அதுக்கப்புறம் நேராக ஹாலுக்கு வாரா கேக் எடுத்துகிட்டு. நம்ம பாட்டி அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு ஓம்காரா கிட்ட அந்த ரமேஷ்க்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், அம்மா என்கிட்ட போய் சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு போயிட்டா, கண்டிப்பாக அது ரமேஷோட அம்மாவாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். நான் ரமேஷ்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் ரமேஷ் வந்து தனியாக தான் இருக்கான், அவங்க அம்மா ஊர்லலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓம்காரா சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் ஸ்வட்லானா என்னாச்சு எல்லோரும் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்டுட்ருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒரு குற்றவாளி ஜஸ்ட் மினிட்ல மிஸ் ஆகிட்டான், கண்டிப்பாக நான் இனிமேல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஸ்வட்லானா இருக்கால்ல, நான் கேக் பண்ணியிருக்கேன் வா ஓம்காரா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. ஓம்காரா வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் ஆல்ரெடி அப்செட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். ஆனாலும் அவன் மதிக்கிறதாவே இல்லை. பாட்டி வந்து பிடிச்சி திட்டி விட்டுருந்தாங்க ஸ்வட்லானாவை, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, அவன் தான் வேண்டான்னுங்காமல, அப்போ எதுக்கு அவனை ஃபோர்ஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கௌரியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் கேக் வெட்டுறதுக்கு நேராக வந்துட்டு நம்ம ஓம்காரா கையை பிடிச்சிட்டு வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வெட்டிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம சுல்புலை பார்த்து சொல்கிறான், இப்போம்லாம் நீ வந்து ஓம்காராவுக்கு ரொம்ப க்ளோஸு, ஸோ எனக்கும் க்ளோஸாக தானே இருக்கணும், சரி கேக் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊட்டி விட்டுருதான். ஊட்டி விட்டு மிச்ச பீஸில் பார்த்தா அந்த கிராஷ் பண்ணியிருப்பாள்ல அந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு சுல்புல் சொல்லலாம் அப்படின்னு வர்ற சமயத்தில் அதில் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன பண்ணிடுறான், கேக்கை வந்து மறுபடியும் வாயில் ஊட்டி விட்டுருதான். ஸோ சொல்லவே முடியாமல் போயிட்டு அப்புறம் ரூமில் காட்டுறாங்க. ரூமில் நம்ம ஓம்காரா தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம கௌரியும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பேய் மாதிரி நம்ம ஸ்வட்லானா வந்து நின்றுட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போம்லாம் நீ ரொம்ப பிஸி ஆகிட்டேன்ன அப்படின்னு சொல்கிறான். மேடம் என்னாச்சு, இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நமக்கு காட்டுறாங்க, அவள் பின்னாடி கத்தி வச்சுட்டு மறுபடியும் கேட்குறா, உன்ட்ட என்ன சொன்னேன், இத்தனை நாள் ஆச்சு, உன்னை எதுக்கு வேலைக்கு வச்சேன், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு தானே வேலைக்கு வச்சேன், நீ எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு தர்ற மாதிரியே தெரியல, என்ன தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மேடம் அது அப்படின்னு சொல்கிறா. சரி, அன்றைக்கி நீ காலையில் போனல சாயங்காலம் வந்தல, இப்போ இதுக்குள்ளே என்கிட்ட வந்து நீ சொல்லியிருக்கணும் அப்படி தானே, இன்னும் நீ என்கிட்ட சொல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்க, ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்ருக்கவும் கத்தி எடுத்து நீட்டிட்டு ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஓம்காரா எந்திக்கிற மாதிரி உசும்புறாரு. ஸோ இதையும் இவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து சொல்கிறான், எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படியாச்சும் நீ வந்து என்ன பண்ணிடணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறான். இங்கே நம்ம கௌரிக்கு தூக்கமே கலைஞ்சிட்டு, ஐயோ என்ன பண்ண, இவளை என்ன செய்யலாம், ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால், இப்போ திடீர்னு இப்படி வந்து நிற்கிறாளா, எப்படியாச்சும் ஓம்காராட்ட இருந்து இவளை தள்ளி வைக்கணும், எப்படியாச்சும் இவளை பற்றி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அது வரைக்கும் நான் எப்படியாச்சும் கொஞ்சம் இவளையும் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்காங்க. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கௌரி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ எஞ்சிட்டு, நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என்னுடைய ரூமில் வந்து நீ பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி உனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், வார்னிங்கும் பண்ணியிருக்கேன், அப்படியே நீ அகைன் அண்ட் அகைன் இதையே செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷங்க நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அப்புறமாட்டி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்டே இருந்தோனையும் உன் விசுவாசத்தை உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட வரையும் கொண்டு வராது அப்படிங்க உடனே பூஜை தட்டு எடுத்து நீட்டோனையும் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உன்ட்ட அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கொஞ்சம் பூஜை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னெல்லாம் பண்ண முடியாது, சார் ப்ளீஸ் சார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ அவரும் பூஜை பண்ணிவிட்டு போதுமா உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷனாகிட்டீங்க, ஸோ கடவுள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் என்ன கேட்க போகிறேன், நான் கேட்க போகிற விஷயம் ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்வட்லானா பற்றி அவளுக்கு அகெயின்ஸ்டாக எனக்கு எதுவும் எவிடன்ஸ் கிடைக்குமா, அதில் வந்து உனக்கு எந்த இது சாமி வந்து கொடுக்க போகிறாரு, அவரா எவர் எனக்கு ஸ்வட்லானா பற்றின எவிடன்ஸை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் சொல்கிறாங்க, இந்தமாரி ஸ்வட்லானா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு இன்னொரு இது கிடச்சிருக்கு, இன்னொரு லீட் கிடச்சிருக்கு, அந்த லீட்டில் வந்து இதை நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வட்லானா பற்றிய மெயின் விஷயமே தெரியும், அதனால் என்ன பண்ணிடலாம், இதை நம்ம என்ன ஏதுன்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் விசாரித்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்வட்லானா வேலை பார்த்த அந்த கம்பெனிலேருந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு என்னென்னு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவரும் சுல்புலும் அந்த வீடியோ பார்க்காங்க. அப்படி அந்த
அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இந்த ஃபோட்டோவை நான் பார்த்துருக்கேன் ஸ்வட்லானா ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேசுகிறாங்க. இங்கே வந்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. சரி நம்ம நேரில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நம்பர் சொல்கிறாரு. எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்த ஹீரோ வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியாச்சும் இந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா அவளை இந்த வீட்டை விட்டு ஓட வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இதெல்லாம் கடவுள் தாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கடவுள் மட்டும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிடுறான். ஹக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து சரி நம்ம கிளம்புறோம், யார்ட்டையும் சொல்லாத, அப்படி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஊர் பேரை சொல்லிடுறோம், அந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம், பிக்னிக் மாதிரி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுன்னு வேறு எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துரு, நான் வெளியில் கார்கிட்ட நிற்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்து பேக் பண்ண போகிற வழியில் ஸ்வட்லானா வந்துடுறா. ஸ்வட்லானா வந்துட்டு என்ன நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை மேடம் நான் எதையுமே மறைக்கலையே, நான் எப்பவும் போல தான் மேடம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லை சரி இப்போ நீ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்படி ஓம்காரை கூப்பிட்டாரு பிக்னிக் மாதிரி அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லவும் நாங்கள் ஒரு ஊர் பர்டிகுலராக ஒரு ஊர் நேம் சொல்கிறாங்க, அங்கே சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போக போகிறோம், அதான் லக்கேஜ் பேக் பண்ண போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ நீ வந்து நான் உனக்கு 3 மாதம் அட்வான்ஸ் சம்பளம் கொடுத்தேன் அப்படி தானே? ஆமாம் மேடம் நீங்கள் தான் எனக்கு 3 மாதம் அட்வான்ஸ் சம்பளம் கொடுத்தீங்க. சரி அதுக்கு நீ ஏதாச்சும் ஒரு கரெக்டாக இருக்கியா, எதுவுமே செய்யலை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, அப்போ உன்னை நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும். மேடம் நான் இப்போ போகிறோம்ல கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட வந்து நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வட்லானா வந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறாங்களா, அப்போ கையில் ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க, அந்த டிவைஸை ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆன் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வலிக்கு, என்னாச்சு எனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை என்னுடைய நான்சென்ஸ் ரிங்கு கொஞ்சம் குத்திட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோ அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஹாலில் இருக்கார். ஸோ ஹீரோ அம்மா அங்கே ராக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, டைவர்ஸில் வந்து சைன் பண்ணி ஹீரோ அப்பாட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்க பேசுகிறாங்க. இப்போ தான் அவங்க ஆக்சுவலாக பேசவே ஆரம்பிக்காங்க போல். நீ வந்து என்ன எனக்கு கரெக்டாக இருந்த, என் பிள்ளைங்களை அள வச்சு தான் பார்த்த, எதுலேயுமே நீ கரெக்டாக இல்லை, உனக்கு வேணுங்கிறது இந்த டைவர்ஸ் மட்டும்தானே, நான் தந்துட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம், உன்னை விட்டு போனதில் எனக்கு இப்போ தான் சந்தோஷம், நான் சைன் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கேன், இன்னும் டைவர்ஸ் நம்மளுக்கு ஆகலை, எனக்கு 200 கோடி வேணும், அதாவது உன்னோட ஷேரில் ஒரு பங்கு எனக்கு வேணும், அதை நீ தந்தால் மட்டும்தான் நான் உன்னை டைவர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீ இவ்வளோ சுயநலவாதியா, அப்போ இத்தனை நாள் என்னோட பணத்துக்கு தான் என் கூட இருந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும். ஆமாம் நீ தான் ஒழுங்காக இல்லைல்ல, நீ ஒழுங்காக இருந்திருந்தா உன் மனசுலேயே எனக்கு இடம் இல்லைங்காத போது அப்போ எதுக்கு நான் மட்டும் இப்படி பண்ணணும், நான் என்னோட ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நான் போய்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் கார்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்து என்னத்தை எடுத்து வச்சேன் அப்படி காட்டு அப்படின்னு சொல்லி காட்டவும் ஜிப்பை திறந்து காமிக்காங்க, ஸ்நாக்ஸ் இருக்குது. உடனே நான் உன்னை ஸ்நாக்ஸே எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுறாங்க. காரில் போய்கிட்டு இருக்கும்போது இவங்க ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ நம்ம பிக்னிக் போகல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு போகிறோம், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்வட்லானா இருக்கான்ல, அவள் வந்து லொக்கேஷன் வந்து ஹேக் பண்ணிட்டா போல். அந்த லொக்கேஷன் வச்சு பார்த்துட்டு அதான் நீங்கள் பண்ணுற சதி திட்டம்லாம் எனக்கு தெரியுமே, என்கிட்ட ஒரு ஊரை சொல்லுவேன், அந்த ஊர் பக்கம் நீயும் அவனும் போக மாட்டீங்க, வேறு ஏதோ இதில் இருக்குன்னு தான் எனக்கு தெரியுமே, இப்போ பாரு வேறு ஊர் பக்கம் தானே போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி கிட்ட வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹீரோயினுக்கு அந்த கையில் அந்த முதுகில் வச்சுருப்பாள், அது ரொம்ப வலிக்கும் போல். ஸோ ஹீரோயின் அது வந்து எனக்கு ரொம்ப வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் பார்க்குறேன் கூட அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஃபன் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து சரி தண்ணி இங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பேக்லேயே நான் தண்ணி வச்சுருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க தண்ணியும் கொடுத்துட்றாங்க. மறுபடியும் வலிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் என்னென்னு பார்க்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கே ஓடிடுறாங்க அங்கேருந்து. அப்புறம் மாயான ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்துக்கு வரா. ஹீரோட்ட வந்து இந்த மாதிரி இதை வந்து பழைய கெமிக்கல் ஃபேக்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்கும்போது நான் வந்து இங்கே ஃபிலிம் டைரக்டராக இருக்கேன், இங்கே ஒரு ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. அப்புறம் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே நமக்கு பாட்டியும் அம்மாவையும் காட்டுறாங்க. அம்மா சொல்கிறாங்க நான் இத்தனை நாள் அவரை பற்றி இப்படிலாம் பேசினதே கிடையாது, இது எனக்கு தப்போன்னு தோணுது, அவர் ரொம்ப
ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம பாட்டி சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் ஹர்ட் ஆயிருக்க மாட்டான். நான் சொல்ற மாரி நீ பேசு. அப்பதான் உன்னுடைய வாழ்க்கைய காப்பாத்த முடியும். இப்ப நீ சொன்னா அவனுக்கு வந்து நல்ல தட்டுப்பட்டுருக்கும் அவன் மனசுல. ஸோ நீ இந்த மாரியே இரு. நீ எதுவும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. நாங்கலாம் உனக்கு இருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்லி முடிக்காங்க. இங்க நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ள வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்துட்டுருக்கும்போது அங்கருந்தும் அந்த நபர் வந்துட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடந்து அங்க போறாங்க. அந்த நபரோட முதுகுல கத்தி குத்திருக்கு. "ஏய் என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அங்க கத்தியிலேருந்து அப்படியே ரத்தமா வருது. "ஹே ஹலோ மேன் நீ உயிரோட இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த பார்ட் வந்து முடியுதுங்க. ஸோ இந்த பார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கும் பண்ணிருங்க. பாய்